பைரவில இன்னைக்கு பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் ஒரே ரொமான்ஸ் தான். மகா ஒரு சைடு பயங்கரமா ஒரு பிளான் போட்டாங்க. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. காட்டுக்குள்ள பைரவிய சுத்தி சுத்தி தேடுறாரு ஆறுமுகம். ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்றாரு. ஆனா பைரவியோட மொபைல் கிடைக்கிறதே தவிர பைரவி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மொபைல் இங்க இருக்கு, அவ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ள போய் தேடுறாரு ஆறுமுகம். தனியா போகாதுன்னு ஆறுமுகம் அப்பவே சொன்னான். ஆனா கேட்காம இப்படி உள்ளுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பைரவி மனசுக்குள்ள நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஆறுமுகம் ஆறுமுகம்னு கத்துறாங்க. இந்த சைடு இவர் பைரவின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா சத்தமே இல்ல. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அப்பப்போ திரும்பி திரும்பி பாக்குறாரு. ஆனா பின்னாடி யாருமே இல்ல. நம்ம மாறன் தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியாவது ஆறுமுகத்தோட கைய வெட்டியறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட பின்னாடியே வந்தாரு. அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்தா ஆறுமுகத்தோட முன்னாடியே நிக்கிறாரு. அப்புறம் என்ன, பயங்கரமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. மாறன் ஆறுமுகத்தை அடிக்க, ஆறுமுகம் மாறனை அடிக்க, கையை பிடிச்சு உடைக்க அப்படின்னு என்னென்னமோ நடக்குது. ஆறுமுகம் கையை பிடிச்சு உடைச்சோன்னு மாறன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓடிடுறாரு. வீட்டுல சிவா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் ஒருத்தவங்க கால் பண்ணி ஐசியூல இருந்த பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நான் சொல்ற மெடிசின்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே கிளம்புறாரு சிவா. அவசர அவசரமா கிளம்புனால ஸ்டெத்தஸ்கோப்போட சிந்துவோட பிளவுஸையும் தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது சிந்து அதை பாத்துறாங்க. ஐயோ, ஸ்டெத்தஸ்கோப்போட நம்ம பிளவுஸும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா டாக்டரே டாக்டரே நில்லுங்க அப்படின்னு பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனா சிவா காதலையே கேட்கல. சிவா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இதை நோட் பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தோல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டெத்தஸ்கோப் தான் இருக்கு அப்படின்னு எடுக்கிறாரு. கையோட சேர்ந்து பிளவுஸும் வருது. இதை பார்த்துட்டு சிவாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வெக்கப்படுறதுக்கு அங்க ஒன்றும் இல்ல, கோபப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனா சிவா கையில பிளவுஸோட நிக்கிறத பார்த்து எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன டாக்டரே இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சிந்து ஒரு ரியாக்ஷனும் தராங்க. இந்த சைடு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த சைடு ஒருத்தவங்க முறைச்சுக்கிட்டே இருப்பாங்களே. மகா, இசக்கி, ஐஸ்வர்யா இதை பார்த்துட்டு ஐயோ இவ என்ன பண்றானே தெரியலையே, போயும் போயும் அந்த சிந்துவோட பிளவுஸை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறானே அப்படின்னு மகா கோபமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டக்குன்னு சிந்து சிவா கையில இருந்து அந்த பிளவுஸை வாங்கிடுறாங்க. சரி பெரியம்மா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிவா கிளம்பிடுறாரு. இந்த சிவா ஏதோ மந்திரம் போட்ட மாதிரியே இருக்கானேடா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மகாவும் இசக்கியும் பேசிக்கிறாங்க. சிவா கிளம்புனதுக்கு அப்புறமா அன்னபூர்ணி சிந்து கிட்ட இன்னைக்கு சிவாக்கு நீதானமா சமைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாத்த அப்படின்னு சொன்னோன்னே சிவாவோட அப்பா எனக்கும் சேர்த்து நீயே சமைச்சிருமா, நீ ரொம்ப நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சீன்ல கையில உயிரோட வக்கீல பாக்குறதுக்காக மகா, இசக்கி, ஐஸ்வர்யா வர்றாங்க. சிந்துவோட டைவர்ஸை பத்தி தான் ஏதோ பேசுறதுக்காக வராங்களோ அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அன்னபூர்ணி பேர்ல இருக்கிற உயிலை மகா பேர்ல மாத்தணும், இல்லீகலா மாத்தணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வக்கீலும் உயிலெல்லாம் பார்த்துட்டு இப்ப இருக்கிறவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு மாசம் மட்டும் போட்டோம், என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துக்கு வராரு, அப்போ இந்த உயிலை உங்க பேருக்கு நான் மாத்தி தந்துடுறேன், ஆனா நல்லா செலவாகும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, தர்றதுக்கு நான் ரெடி, உயில் என் பேர்ல மாறணும் அப்படின்னு மகா சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாமா பண்ணுவாங்க. பைரவிய தேடி போன ஆறுமுகம் இன்னும் பைரவிய கண்டுபிடிக்கவே இல்லை. நைட்டும் ஆயிருது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க பைரவி. ஆறுமுகத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம். அவருக்கும் பைரவி இருக்கிற இடம் தெரியல, இவங்களுக்கும் ஆறுமுகம் இருக்கிற இடம் தெரியல. ஆறுமுகத்தோட கையை எப்படியாவது வெட்டிடணும்னு இந்த மாறன் மறுபடியும் பின்னாடியே துரத்துறாரு. எப்படியோ ஆறுமுகம் பார்க்காத நேரத்துல தலையிலேயே அடிச்சிடறாரு. அவர் மயங்கி கீழேயும் விழுந்துடுறாரு. இந்த டைம் தான் சரியான டைம், எப்படியாவது இவன் கையை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போய் அந்த கத்திய தேடுறாரு. இந்த அருவாளை தேடி எடுத்துட்டு வந்து ஆறுமுகத்தோட கைய வெட்டியலான்னு ஓங்குறாரு. ஆனா கரெக்டா அந்த பாம்பு வந்து இந்த மாறனோட கால்ல கொத்திடுது. இந்த பாம்பையும் மாறன் பாத்துறாரு, கொத்துனதையும் பாத்துறாரு. ஐயோ பாம்பு கொத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அருவாளை கீழே போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. பாம்பும் கரெக்டா வில்லனை மட்டும் கொத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டா முழிச்சு பாக்குறாரு. பைரவியோட சத்தம் கேக்குது. அப்புறம் அவசர அவசரமா அந்த குரல் வர்ற தூரத்தை பார்த்து போறாரு. பைரவி அங்க இருக்காங்க. ஆறுமுகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பைரவிக்கு மூச்சே வருது. ஓடி பக்கத்துல போறாங்க. தவறி கீழே விழ பாக்குறாங்க. ஆறுமுகம் பிடிச்சிடுறாரு பைரவிய. அப்புறம் என்ன, ரெண்டு பேத்துக்கும் ரொமான்ஸ் தான். அப்புறம் டக்குன்னு பைரவி எந்திரிச்சிடுறாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு ரோட்டுக்கு போக முடியாது, ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கும், எங்க இருக்கும்னே நம்மளுக்கு தெரியல, விடியட்டும் அதுக்கப்புறம் போலாம், அது வரைக்கும் நைட் இங்க தான் தங்கணும்னு சொல்லிடுறாரு. எப்படி இந்த இடத்துல தங்குறது அப்படின்னு பைரவி கேட்க, நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆலமரத்துல இருக்கிற வேர்ல தொட்டில் மாதிரி கட்டுறாரு. தொட்டில் மாதிரி இல்ல, பெட்டு மாதிரியே கட்டுறாரு. அது மேல இலையெல்லாம் போட்டு நீ இதுல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஏற ட்ரை பண்றாங்க, பைரவினால ஏற முடியல. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு ஆறுமுகத்தை கேக்குறாங்க. இதுக்குப்பா எனக்கு வம்பு, நான் வந்தா தொடுறதுக்கு வந்தேன் தூக்குறதுக்கு வந்தேன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே ஏறுங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. ரொம்ப பண்ணாத, வந்து ஏத்தி விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தூக்கி அந்த தொட்டில்ல போடுறாரு பைரவிய. எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு, தூக்கமே வராது போலன்னு பைரவி சொல்ல, தூக்கம் வரலையா, இதுக்கு ஒரு வழி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேரை எடுத்துட்டு வந்து அந்த தொட்டில்ல மாட்டுறாரு. இவரு கீழே தூங்கிக்கிட்டே அந்த தொட்டில அப்படியே ஆட்டுறாரு. ஆறுமுகம் கீழே தூங்க, பைரவி தொட்டில தூங்குறாங்க. இந்த இடத்துல என்ன பாட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா நாடகத்திலையும் இப்ப வரைக்கும் இந்த சீனுக்கு யூஸ் பண்றது ஒரே பாட்டு தானே. என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.